One of the most powerful strategy பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 4 hours breakout strategy. If you are a beginner, if you are a pro, நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர்ஸ் தேவையில்லை, பிவோட் பாயிண்ட்ஸ் தேவையில்லை, பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Greetings for the day traders. This is Anant and welcome back to the channel Learn from my losses, and thank you so much for subscribing. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்கேஸ் என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 hours டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஸோ 4 hours டைம் ஃப்ரேமில் ஓப்பனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஹை தான் மார்க் பண்ணுவோம் அண்ட் லோவரை மார்க் பண்ணுவோம். ஒன்ஸ் ஹை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும் வித் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸோட. ஒன் லோஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஷார்ட்டிங் பண்ணுவோம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா லிட்டில் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 months நான் வந்துட்டு இதை நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுலேருந்து எனக்கு கிளாரிட்டி கிடச்சதுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட அகைன் இதே இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் டியூரேஷன் ஆகிடுச்சு. பிஃபோர் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உங்களுக்கு தேவைப்படுறது வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும், பேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். டோஜி கேண்டில்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. 100 அபோவ் இல்லைனா வந்துட்டு 100 பிலோவில் இருக்க ஸ்டாக், அதாவது 100 ரூபாய் 120 ரூபாய் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது பார்த்துடலாம். கேண்டிலோடைய ஓப்பன் அப்புறம் இந்த கேண்டிலோட ஹை வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா கேண்டிலோட ஓப்பனை வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்குவீங்க அண்ட் கேண்டிலோட க்ளோஸை வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்குவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் இதோடைய ஓப்பன் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா 10 பைசா பஃபர் வச்சுட்டு உள்ளே என்ட்ரு ஆவீங்க. தென் அந்த செகண்ட் கேண்டலோட ஓப்பனில் வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு 1% வைக்கிறோம். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 0.5% வந்துட்டு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1% வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது தான் அந்த 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொன்னது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா 1% வந்து உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும் அண்ட் அந்த செகண்ட் கேண்டலோடைய ஓப்பன் இல்லைனா வந்து அதோட லோ வந்துட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஆர்டர்ஸ் போடுறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய ரிஸ்க் டு ரிவார்டை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமா என்ட்ரு ஆகுங்க. என்னோட ரிஸ்க் டு ரிவார்ட் பற்றி உங்களுக்கு தெரியலனா ப்ராப்ளம் இல்லை, நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இது பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட ரியல் மணி போட்டு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட்டோட உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ரியல் மணி போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்படி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். அதோடைய ஓப்பனை நீங்கள் மார்க் பண்ணிக்குவீங்க. ஒன்ஸ் அதோட ஓப்பனை பிரேக் பண்ணதோடனே 10 பைசா பஃபர் வச்சுட்டு உள்ள என்ட்ரு ஆவீங்க. இந்த கேண்டலோடைய லோ இல்லைனா இந்த கேண்டலோடைய ஓப்பன் இது ரெண்டு தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கணும். ஒன்ஸ் இதோடைய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆகிடுச்சுன்னா யூஆர் டன் ஃபார் த டே. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் உங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1% தான் இருக்கும். இந்த டார்கெட்டை வந்து ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். சேம் திங் கோஸ் ஃபார் கேண்டலோடைய க்ளோஸை வந்துட்டு நெக்ஸ்ட் கேண்டல் பிரேக் பண்ணுச்சுன்னா அந்த பிரேக் பண்ணும்போது நீங்கள் அதே மாதிரி 10 பைசா பஃபர் வச்சு உள்ளே என்ட்ராவீங்க. இந்த கேண்டலில் ஓப்பன் இல்லைனா வந்துட்டு ஹை தான் வந்துட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கணும். ஒன்ஸ் அது பிரேக் பண்ணி 1% அச்சீவ் பண்ண உடனே நீங்கள் இந்த ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணுறீங்க. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஹிண்டல்கோ எடுத்திருக்கேன். ஸோ ஆஸ் யூ கேன் சி, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டோஜி அண்ட் இந்த ஹேங்கிங் மேன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இதில் எடுத்த ட்ரேட் உங்களுக்கு காட்டுறேன். நான் 9th ஜூலையில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ ஆஸ் யூ கேன் சி இது ஒரு 4 hours டைம் ஃப்ரேம். க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 163.05. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் 163.60 நான் என்னுடைய டார்கெட் வச்சுருக்கேன். நான் என்னோட என்ட்ரி டார்கெட் பார்த்தீங்கன்னா 1% அண்ட் நம்மளோட 1% டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ என்னுடைய ஸ்டாப் லாஸ் பாருங்கள், இந்த அதோடைய லோக்கு பிலோவில் வச்சுருக்கேன். ஸோ சேம் திங் கோஸ் ஹியர். இதோட ஹை வந்துட்டு 169. நான் 169.10 பைசாவில் நான் உள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஸோ நம்மளோட 1% டார்கெட்டில் பட் ஆல்சோ நம்மளோட ஸ்டாப் லாஸும் அடிக்கல. ஸோ நம்ம வந்துட்டு 0.83% அன்றைக்கி நம்மளுடைய டார்கெட் ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு 16th ஜூலை 2020 9:15 கேண்டில் ஓப்பன் பார்த்துக்கலாம். இதோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 164.90 அண்ட் இதோட ஹை பார்த்தீங்கன்னா 165.10. ஸோ நம்ம 165 அப்படின்ற இடத்துல நம்மளுடைய என்ட்ரி போட்டு வெயிட் பண்ணலாம். ரைட்டு. ஸோ 1% நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும். ஸோ 1.9% வரைக்குமே போயிருக்கு. நம்ம 1% எக்ஸிட் ஆயிடுவோம். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய லோவில் வச்சுருவீங்க. லோவில் இருந்து
எக்ஸாக்டாக லோவில் செட் பண்ணிடுவீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, அந்த கேண்டலோடைய ஓப்பன் அண்ட் க்ளோஸை மட்டும் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதோடைய க்ளோஸ் உங்களுக்கு பிரேக் ஆனாலே அந்த க்ளோஸ்லேருந்து 10 பைசா பஃபர் வச்சுருங்க. ஸோ இதோடைய க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 165.70. நம்ம வந்துட்டு 165.60 வைக்கிறோம். 1% டார்கெட்காக நம்ம எய்ம் பண்ணி செட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் லைக் திஸ். ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இதை நீங்கள் எக்ஸாக்டாக ரிஸ்க் டு ரிவார்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா ஸோ நம்மளோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 0.27%, பட் நம்ம ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 1%. ஆல்சோ இந்த ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 to 85% வந்து அக்யூரசி தரும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அண்ட் பேப்பர் ட்ரேடில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகிட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்கேஸ் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எது இருந்தாலும் நீங்கள் என்னோட கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். சேஃப் ட்ரேட்.